ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா வேர்க்கடலை 1/2 கிலோ, பொரிகடலை, அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் எள்ளு. பொரிகடலை வந்து 1/2 கிலோ பாக்கெட் நான் அவ்வளோவும் சேர்க்க போகிறது கிடையாது, ஒரு 100 கிராம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். கருப்பட்டி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 250 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளுமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 200 கிராம் வாங்கியிருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு வெள்ளை எள்ளும் ஒரு 100 கிராம் சேர்க்க போகிறேன். பொரிகடலை நான் வந்து ஒரு 100 கிராம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இதிலேருந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இதில் இருக்க ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். வேர்க்கடலை இருக்கிற தொளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லட்டுக்கு அரைக்க போகிறோம். வேர்க்கடலை இருக்கிற தொளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கைட்டை நல்லா உழைச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி லைட்டாக நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணாலுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கி திரும்ப என்ன செஞ்சிடும் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரோஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஈஸியாக வந்துடுது அப்படிங்கிறதுனால ரோஸ்ட் பண்ணலை. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்தாச்சு, ஃபுல்லாகவே நான் எடுக்கலை, 1-2 வந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு 90% என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தொளி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ எடுத்தது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கி பொரிகடலை வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வேர்க்கடலை அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த லட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொரிகடலை வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும், அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் சேர்த்தாலே போதும். இப்போ வெள்ளை எள்ளும் கருப்பு 250 கிராம் வரும். 2 கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதாவது 100 கிராம் வந்து ஒரு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பாதி நீங்கள் சேர்த்துக்கலாம். 250 கிராமில் 175 கிராம் கருப்பு எள்ளு, 175 கிராம் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். கருப்புனா ரொம்ப கருப்பு கிடையாது, ப்ரௌன் கலரில் இருக்குமே அந்த எள்ளு. ரொம்ப கருப்பு எள்ளாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த எள்ளு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேர்த்துருக்கேன். 2 எள்ளையுமே சேர்த்து நல்லா பொரியக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். எள்ளு நல்லா பொரித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன், நல்லா கட்டியாக இருக்குது. அதே மாதிரி பொரிகடலையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கி வேர்க்கடலையும் இதே மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா துகளாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. எல்லாமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும். எள்ளு மட்டும் தனியாக, பொரிகடலை மட்டும் தனியாக அந்த மாதிரி மிக்ஸ் ஆகக்கூடாது. இது கூடவே உங்களுக்கு விருப்பமான நட்ஸுமே நீங்கள் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். வேர்க்கடலையுமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், நல்லா குறகுறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஆயில் தன்மை வரணும், அந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம வந்து மென்று சாப்பிட்றப்ப நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பகுதி வேர்க்கடலை ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதியை நம்ம ஒரு 1/4 பகுதி வேர்க்கடலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி கூட சேர்த்து அரைக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை வெறும் கருப்பட்டி மட்டும் திரிச்சோம் அப்படின்னா அப்படியே ஜாரில் ஒட்டிக்கிடும். அதனால் இந்த வேர்க்கடலை கூட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கருப்பட்டியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையும் நான் சேர்த்துட்டேன், கருப்பட்டி எல்லாமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள், நல்லா உங்கள் கை பக்குவத்துக்கு வருது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மாவை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இனிப்பு இல்லாத லட்டும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கருப்பட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இதை காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதே மாவில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருப்பட்டி சேர்க்காமல் நான் வந்து ஒரு 6-8 லட்டு செஞ்சுருக்கேன். அதுவும் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாக்ஸில் வைக்கிறது கருப்பட்டி சேர்த்து செஞ்சது. இந்த மாதிரி லட்டு ரெடியானது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி 1 இல்லை 2 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஸ்ப்ளேயில் காமிச்சிருக்குது கருப்பட்டி சேர்க்காமல் இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நம்ம கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெகுலராக எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். ஸ்கூலுக்குமே ஸ்நாக்ஸாக இதை கொடுத்துக்கலாம். நம்மளும் டெய்லி இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.